இவர் என்ன பண்ணாரு, அவளை கொலை பண்ணிடலாம்னு கத்தி எடுத்து வந்து வெட்டில வச்சிருப்பாரு. அதை கண்டுபிடிச்சு அவன் நைட்டோட நைட் எடுத்து இதை தானே தேடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பா. ரொம்பவே பயங்கரமா இருக்கும் அது பார்க்கும்போது. அவர் வந்து பாவமா கவலைக்கிடமா வந்து கயிறெல்லாம் கட்டி ஃபுல்லா அடிபட்டு படுத்துட்டு இருப்பாரு. யாரா நம்ம வந்து காப்பாத்துவா அப்படின்ற மாதிரி இருப்பாரு. ஸ்டோரி ஃபுல்லா எழுதிடுவாரு. ரொம்ப பிடிச்சோம் இவரை இங்க என்ன அனுப்பிச்சா நமக்கு வந்து யாரு கூட இருப்பா, நம்ம யாரு ஸ்டோரி சொல்லுவா அப்படின்ற மாதிரி யோசிப்பா. இவர் நம்ம சாவதான் போறோம், என்ன பண்றது தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஷெரீப் வந்து ஹெலிகாப்டர் ஃபுல்லா தேடிட்டு இருப்பாரு. அப்போ வந்து டக்குன்னு பார்க்கும்போது அவர் வந்து மிசரி புக் எடுத்து படிப்பாரு. மிசரி புக் எடுத்து படிக்கும்போது அப்போ நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஒரு டைம்ல வந்து ஒரு நர்ஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற ஒரு 300 குழந்தைங்களை வந்து கொடூரமா சாவடிச்சு அவளை வந்து ஜெயில்ல போட்டிருக்காங்க. அவ வந்து ஒரு கண்காணாத இடத்துல தப்பிச்சு போயிருக்கா. சோ அவரு சைக்கோ கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட போட்டோ பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து அந்த நிறைய பிரச்சனையே இந்த மாதிரி கொலைலாம் பண்ண கேட்கும்போது அப்போ ஒரு வேர்டு சொல்லியிருப்பா. சோ இந்த உலகத்துல வந்து தனிமையா இருக்கிறவங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியுமா அந்த மாதிரி சொல்லியிருப்பா. இதே ஒரு லைன் வந்து மிசரி புக்ல லாஸ்ட் சாப்டர்ல வந்து இந்த பால்ட வந்து எழுதியிருப்பாரு. சோ அத வந்து படிச்சோன்னே இவங்க 2 பேருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கா, அந்த பொண்ணு தான் கடத்திருப்பாரான்னு சொல்லிட்டு ஷெரீப் வந்து இந்த பொண்ணு வீட்டுக்கு மறுபடியும் வந்து நாக் பண்ணுவாரு. அந்த பொண்ணு இவர் வராருன்னு தெரிஞ்சு இவர் உள்ள போட்டு கீழே ஒரு குடோன் மாதிரி இருக்கும், அதுல போட்டு லாக் பண்ணிடுவா.